லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. السرلكية 120 دينار 110 120 دينار. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மேலும் மிக முக்கியமான வேதனைக்குரிய செய்தியோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். ஸ்ரீலங்கன் ஹவுஸ்மேட் ஹத்தாமா என்ன ரேட்டு போகுது அப்படின்னு ஏஜெண்ட் அதிகாரியோடு பேசும்போது, அதாவது ஏஜெண்ட் சம்மந்தப்பட்ட தலைவரோடு பேசும்போது மீடியாவுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பதில், பிலிப்பைன் நாட்டவர்களுக்கு 150 தினார், அதாவது $500 சம்பளம், இலங்கை பணிப்பெண்களுக்கு 110 அல்லது 120 சம்பளம். فلبينية $500. السريلانكي ايش كثر والاثيوبي ايش كثر؟ 120 الاثيوبيه؟ السرلكية 120 دينار 110 120 دينار. 110 الاثيوبيه المفروض يفترض حسب اتفاقنا مع المكاتب الاثيوبيه 80 دينار، بس مع الاسف وزاره العمل الاثيوبيه رفضت العقود اللي دخلنا على 90 دينار مو 80، على 90 دينار، ورفضتهم في حجه ان الراتب ما يقل عن 110 دنانير. وهذا هو يعني تفرقة بيننا وبين دول الخليج. دول الخليج على ما يقارب يعني ب1000 ريال بالسعودية بالإمارات تقريبا بالدرهم. هذا وش معنى احنا يعني أكثر 110 دنانير أكثر منهم. يعني أنا اليوم 20 دينار إذا يعني المواطن تاعنا احنا كاتحاد نضايق من هالأمر هذا، مع احنا مو دافعينه من جيبنا، بس هذا نشوفه شيء غلط، ما هو إنصاف. அன்பார்ந்த உறவுகளே, பணிப்பெண் அது மட்டுமல்லாது ஹவுஸ் பாய், சரியா? ஹவுஸ் பாய் குக்கும் வரும். சில நேரங்களில் குக்குக்கும் பெருசாக சம்பளம் சில நேரங்களில் கிடைக்கிறது இல்லை, ஆனால் சில குக்குக்கு சம்பளம் கிடைக்கும். இப்போ இது பாருங்கள், இது சாதாரணமாக வெள்ளிக்கிழமையில், அதாவது லாஸ்ட் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில், இந்த வெள்ளிக்கிழமை இல்லை, இப்போ போன வெள்ளிக்கிழமை இல்லை, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 3 பணிப்பெண்கள் நம்ம வீட்டில் இருந்தாங்க அந்த நேரம். அதாவது பாபாவுடைய மகனுடைய பணிப்பெண் ஒருத்தர் வந்தாங்க. அதுவும் இவங்க போகிறாங்கல்ல, என்னுடைய வீட்டு மற்ற பணிப்பெண் போகிறாங்கல்ல, நாங்கள் வேலை செய்யக்கூடிய வீட்டில் மற்ற பணிப்பெண் சகோதரி போகிறதால அவங்களுக்கு வழி அனுப்புறதுக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, அவங்க போகும்போது விடை பெறுறதுக்கு, அந்த விடை கொடுக்கறதுக்கு வந்தாங்க, நாட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க வந்ததால் 3 பேர் அன்றைய தினம் வீட்டில் பணிப்பெண்கள் காணப்பட்டார்கள். அதையும் தாண்டி மற்ற வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் மற்ற சகோதரியும் தான் இருந்தோம், எந்த அளவுக்கு வேலை இருந்துச்சுன்னு. ஆனால் அந்த நாள் பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள், அந்த பாத்திரம் இது அதுன்னு எல்லாமே கழுகுறதுக்கு ஆள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆளுங்கள் யாருமே இல்லை. ஏன்னா இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பணிப்பெண்கள் மற்றும் ஹவுஸ் பாய், ஹவுஸ் மெய்டாக இருக்கக்கூடியவங்க, ஹவுஸ் பாயாக இருக்கக்கூடியவங்க, கிச்சனில் குக்காக இருக்கக்கூடியவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்களுடைய நிலைமை என்னன்றது அதை அனுபவிச்சாதான் தெரியும். அதாவது அதை ஃபீல் பண்ணி அதை உணர்ந்தால் தான் தெரியும். ஏன்னா அதை உணர்ந்து இருக்கிறேன் நான். சொல்லுவாங்க இல்லையா, இதாக இருந்தாலும் காய்ச்சலோ தலைவலியோ தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி, அதை அனுபவிச்சாதான் தெரியும். இப்போ பாருங்கள், நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நான் சில ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறதுக்காக எடுத்தேன். அதே போல் நான் இது வீடியோ போடணும்னு எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், ஒருத்தர் சாப்பிடும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பூன், ஒவ்வொரு ஃபோக், அந்த கரண்டி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டீஸ், அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு தட்டு, அந்த தட்டு பிங்கான அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரே ஒரு 10-15 சில டைமில் நிறைய சாப்பாடுகள் இருந்துச்சுன்னா பாருங்கள், ஒவ்வொரு வகையான சாப்பாட்டுக்கும் ஒவ்வொரு தட்டு எடுப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு தட்டுக்கும் ஒரு ஆளுக்கே குறைஞ்சது 5 6 7 8ன்னு பாத்திரங்கள் எடுப்பாங்க. இந்த வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய நிலைமை என்ன, அந்த விஐபி வீடு வாங்க, விஐபி வீடுன்னு சொல்லி கத்துறானுங்களே, கூறானுங்களே, அவனுங்களுக்கெல்லாம் இது தெரியணும் கட்டாயம். ஏன்னா பாருங்கள், ஒருத்தர் இப்போ இது சாதாரணமாக, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் 5% தான், 5 பேர்.
5 பேர் சாப்பிட வந்ததுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள். வெறும் 5 பேர் சாப்பிட வந்தவங்க. அதில் இன்னும் நிறைய பாத்திரங்கள் இருக்குது. என்னுடைய வீடியோவில் கவரேஜ் ஆகியிருக்காது. கடைசியில் ஃபைனலாக நான் க்ளீன் பண்ணும்போது நிறைய வீடியோக்கள் கவரேஜ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 5 பேர் சாப்பிட வந்ததுக்கு யூஸ் பண்ணின பாத்திரங்கள் தான் இதெல்லாம். அதே பெரிய வீடுகளில் விஐபி வீடுன்னு வேணுங்க சொல்கிறானுங்க இல்லையா, அந்த பெரிய மாமா வீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது தாய் தகப்பனுடைய வீடு. பிள்ளைங்க எல்லோரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த வீட்டுக்கு தான் வந்து செட்டில் ஆகுவாங்க. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளில் அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. சில நேரங்கள் எல்லா வீட்டிலையும் முறைய பணிப்பெண்கள் ஒன்றாக கூடுவாங்க. சில வீடுகளில் அப்படி எல்லாரும் ஒன்று கூட மாட்டாங்க. இருக்கிறவங்க தான் வேலை செய்யணும். வேலைன்னு சொன்னால் சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெறித்தனமாக இருக்கும். அந்தளவு வேலை வரும் இந்த பெரிய வீடுகள்லாம். விஐபி வீடுன்னு சொல்கிறானுங்களே அந்த வீடுகள்லாம். இந்த மாதிரி அனைத்து வேலைகள் இதோடு பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகும். பாத்ரூம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸு கழுவுறது, அயன் பண்ணுறது, சின்ன பிள்ளைங்கள இருந்து அதுங்களை பார்த்துக்கொள்வது, பெரியவங்க இருந்து அவங்கள பார்த்துக்கொள்வது, இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கும், வேலை பழுக்கள் இருக்கும். சில வீடுகளில் ஏதோ கொஞ்சம் சொகுசு இருக்கும், சில வீடுகளில் கொஞ்சம் சொகுசாக இருக்கும், சில வீடுகளில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் பிஹேவியர்கள். அந்த ஒவ்வொரு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்கிறாங்க. ஆனால் இந்த சம்பளத்தில் அந்த 120ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது கூட பரவாயில்ல, 110 ஆக்கினானுங்க பாருங்கள். 110 120ன்னு. அதுதான் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. பிலிப்பீனிகளாக இருந்தாலும் சரி, அது எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, வேலைன்றது ஒன்று தான். ஆனால் அவங்க டைமோடையாவது போய் தூங்கிடுவாங்க. நாம் நைட்டு 12-1 மணி ஆகினாலும் இலங்கை, இந்திய, மற்ற நாட்டு பணிப்பெண்கள்லாம் வச்சு வேலை வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சம்பளத்தில் 10 தினார் கழிக்கிறாங்கன்றது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்குது. அன்பார்ந்த பார்வையாளர்களே, இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். 110 தினார் சம்பளம் வேலைக்காகுமா? அதே மாதிரி எத்தியோப்பியனை 80 தினார் இல்லை 90 தினாருக்கு கொண்டு வர போகிறாங்களாம். எத்தியோப்பியன் 90 தினாருக்கு. நம்ம சோழி அவ்வளவுதான் போல் தெரியுது. 90 தினார். දැන් කෑව. හරි මම වැඩ දැන් තමයි එන්න පටන් ගත්තේ භාජන ටික. සුද්ධ කරනවා. දැන් තමයි එන්න පටන් ගන්න. අද පාටි අපේ ගෙදර. நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஓர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். oven 1.8 liter rice cooker liter 1.8 electric kettle then a steam iron 8-inch chapati maker then a rechargeable LED torch high pressure washer volt haisi bana hai blender 4-in-1 blender glass burner
මේ වගේ ඕගොල්ලන්ට අවශ්‍ය කරන ඕනෑම ඉලෙක්ට්‍රික් බඩු භාණ්ඩයක් අපෙන් වගකීම සහිතව ඉතා සාධාරණ මුදලකට ඕගොල්ලන්ට ලබා ගන්න පුළුවන්. ඒ විතරක් නෙමෙයි කුවේට් එකේ අපි ඕනෑම තැනකට අපි ෆ්‍රී ඩෙලිවරි කරලා දෙනවා. ඉතින් අවශ්‍ය කෙනෙක් ඉන්නවා නම් අපේ අංක වලට කතා කරන්න. අපේ අංකය මතක් කරන්නම් 55යි 98යි 68යි 10යි 65යි 08යි 26යි 08 කියන නම්බර්ස් වලට කතා කරලා ඕගොල්ලන්ගේ ඕඩර්ස් ටික ලබා ගන්න ඕගොල්ලන්ට ඉතා සාධාරණ මුදලකට වගකීම සහිතව අපෙන් ඕගොල්ලන්ට ලබා ගන්න පුළුවන්. ඒ විතරක් නෙමෙයි අපේ ෂොප් එකට එන්න අවශ්‍ය කට්ටිය ෂොප් එකට ඇවිල්ලා ඕගොල්ලන්ට බඩු ටික ලබා ගන්නත් පුළුවන්. இப்போ தானே கூட்டினேன், அதுக்கடையில் குப்பையை போட்டு வச்சுருக்கேன் பாரு. அவளுக்கு பேட்டா அமைத்ததோ अरे इधर आ, इधर Mm-hmm.